உங்க காதல நீங்க பண்ண தியாகம் என்ன சார்? நான் இது வரைக்கும் அம்மா சொல்லி நான் ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. இப்போ அட்வொகேட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் வேலைக்கே போகாமல் இருந்தவன் அந்த பொண்ணு படிக்கணும்னு சொல்லி நான் வேலைக்கு போனேன். படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணுக்காக காலைல விடிய காலை 7 மணி வரைக்கும் மூட்டை தூக்குவேன். 7 மணி மூட்டை தூக்குவீங்களா? மூட்டை தூக்குவேன், நெல் மூட்டை தூக்குவேன், 100 கிலோ மூட்டை. எதுக்கு ஆக்சுவலா மூட்டை தூக்குறீங்க சார்? அவங்கள வந்து நான் படிக்க வச்சேன். அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா வந்து குடிக்காரரு, குடிச்சிட்டு இது பண்ணுவார். இவங்க நகையெல்லாம் போய் வித்துருவாரு. அது இல்லாமல் அந்த பொண்ணுக்கு மாசமானாக்கா 6000 ரூபா ட்ரெஸ்ஸு, செப்பல். அந்த பொண்ணுக்கு இல்லாமல் தங்கச்சிக்கு, அவங்க தங்கச்சி இல்லாமல் அவங்க சித்தப்பா பசங்களுக்கு, அவங்க சித்தப்பா பசங்க இல்லாமல் ஒன்று சித்தப்பா குழந்தைக்கு, அது இல்லாமல் அவங்க பங்காளி வீட்டு பசங்க சொல்லுவாங்க, சொந்தக்கார பசங்க, அவங்களுக்கு பெட்ரோல் காசு, பரோட்டா வாங்க காசு எல்லாமே நான் செலவு பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி 5 வருஷமா நான் லவ் பண்ணேன். 5 வருஷமா செலவு பண்ணேன். இன்னைக்கு அந்த பொண்ணு நான் படிக்க வச்ச படிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிட்டு அது நிச்சயம் பண்ண போறாங்க. நான் போயிட்டு சொல்றேன், இது போல வந்து நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், 5 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாம் படிக்க வச்சு சொல்றேன். நீ லவ் பண்ண கூட இருந்த, நீ போயிடுப்பா, நாங்க வந்து எங்க இதுல நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என் மேல. எனக்கு கல்யாணம் நடக்க போது, என்னை வந்து பிரச்சனை பண்றான், அவன் வந்து நான் லவ்வே பண்ணல, அவன் நான் பார்த்ததே இல்லை, என்னை மிரட்டுறான், கொலை பண்ண போறான் சொல்றான், இப்படிலாம் சொல்லி என் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துல என்னோட வாழ்க்கையை விட்டுட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு நான் செலவு பண்ணல, என் தம்பிக்கு நான் செலவு பண்ணல. இல்ல ஆக்சுவலி உனக்கு நடந்தது கேட்க கஷ்டமா இருக்கு. லவ் ஃபெயிலியர் நடந்து கஷ்டமா இருக்கும், ஏமாத்துறது கஷ்டமா இருக்கு. பட் ஆனால் ஒரு பொண்ணு முன்னாலேயே நீ தான் லவ் பண்ற, நீ தான் செலவு பண்ணணும், நீ தான் எனக்கு பண்ணும் அப்படின்னு சொல்றது உனக்கு ஒரு ராங் சிக்னலா தெரியலையா? என்னது எதுக்கு நம்ம கிட்டே கேட்கற ராங் சிக்னலா தெரியலையா? ராங் சிக்னலா பாக்குறீங்க. நாங்க லவ் பண்ற பொண்ணை பொண்டாட்டியா பாக்குறோம். அதனாலதான் நாங்க அங்க செலவு பண்றோம். இது என்ன லாஜிக் எனக்கு புரியலப்பா. இதுக்கு எது கைத்துட்டீங்க? அந்த பொண்ணு உங்களை ஏமாத்துறது ரைட். இன்னொரு பக்கத்துல நீங்க இவ்வளவு தூரத்துக்கு அட்வான்டேஜஸா இருந்தீங்கன்னா ஏமாற்ற தான் செய்வாங்க. நான் எல்லாத்தையும் காதலோட தான் அணுகுவேன் அப்படிங்கிறது உங்க பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனால் இவ்வளவு பெருந்தன்மை உங்களை ஏமாற்றுறது ஆத்து. அதாவது லவ் பண்ணும்போது நாங்க வந்து அதிகமா யாரையும் செய்ய மாட்டோம் சார். அவங்க வீட்டுல ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க. பொண்ணு மட்டும் லவ் பண்ற பொண்ணு மட்டும் இல்ல, லவ் பண்ற பொண்ணோட வீட்டுல இருந்து நம்பிக்கை கொடுப்பாங்க. நாங்க தான் கல்யாணம் பண்ண போறோம், நீங்க வந்து ஒரு வேலைக்கு போங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் பிஎட் ஹிஸ்ட்ரி முடிக்கிறேன். பிஎட் ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு சென்னை ஐடி கம்பெனியில் டிரைவராக வந்து ஜாயின் பண்ணுறேன். நான் டீச்சருக்கு முடிச்சுட்டு டிரைவராக வந்து ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அவங்க கல்யாணம் பண்ணி தரும்னு சொல்லிட்டு 25,000 சம்பளத்துக்கு டிரைவராக வந்து ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீ டிரைவராக இருக்கிறப்பா தரமாட்டமா சொல்லி பிரேக்கப் ஆகுது.